வணக்கம். உங்க மைண்ட் வாய்ஸ் காந்தன் பேசுறேன். விடாமுயற்சியா விடா அயற்சியா? எந்த படத்தை கேட்டாலும் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்மாஷ் ஹிட்டு, மெகா ஹிட்டு அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு ஐயோ கொடுமை சார் அப்படிங்கிறாங்க. அதனால எந்த படம் எப்படி இருக்குன்னு யாருக்குமே புரியல. சரி, நம்ம ரிவ்யூ ஒரு பயஸ் இல்லாம, அதாவது பாராபட்சம் இல்லாமல் சொல்ல முடியுமான்னு பார்க்கலாம். தலை படம் 2 வருஷத்துக்கு அப்புறம் வருதுன்னு ஆசையா பார்த்தேன். அவரும் நம்மள மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் சாமியாச்சே, இந்த படம் நிச்சயமா வெற்றி பெறணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. தலைக்கு ஸ்கிரிப்ட் விஷயத்துலையும் சரி, டைரக்டர் விஷயத்துலையும் சரி லக்கியாவே இருந்ததில்ல. இந்த தடவை ஸ்கிரிப்ட் தெரிஞ்ச ஸ்கிரிப்ட், அதனால கண்டிப்பா தலை 6 அடிப்பாரு அப்படின்னு நம்பிக்கை 100% இருந்தது. பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் 27 வருஷத்துக்கு முன்னால வந்த படம். ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்கும் பயங்கர விறுவிறுப்பா இருக்கும். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு திக்குன்னு இருக்கும். கர்ட் ரசல் நடிச்சிருக்காரு. அவர் இதுக்கு முன்னால இந்த எக்ஸிகியூட்டிவ் டெசிஷன் ஒரு ஃபிளைட் ஃபிலிம் அது கூட நடிச்சிருக்காரு. முடிஞ்சா ரெண்டையுமே போய் பாருங்க. எனிவே, பிரேக் டவுன்ல வில்லனா வருது ஜான் ஒயிட். அவரை பார்க்கும்போதே கழுத்தை நெரிச்சு கொள்ளணும் போல இருக்கும். அவர் வேற யாருமே இல்ல, நம்ம புகழ்பெற்ற நடிகை ஆஞ்சலினா ஜோலியோட அப்பா. சரி, பிரேக் டவுனோட கதை என்ன? ஒரு கப்புள் கிராஸ் கண்ட்ரியா யூஎஸ்ஏல போகும்போது அவங்க வண்டி பிரேக் டவுன் ஆயிடும். எதிர்த்தாப்புல ஒரு பிரம்மாண்டமா ஒரு ட்ரக் வரும். அந்த வண்டியில இருக்கிற ட்ரக் டிரைவர் சொல்லுவாரு, சார் இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஒரு கடை வருது, அங்கிருந்து உங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணி உங்களுக்கு ரிப்பேர் பண்றது ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுங்க, அப்பெல்லாம் இந்த செல்போனு சிசிடிவி கேமரா எல்லாம் இல்லாத டைம், 97ல வந்த படம். எனிவே, அவரை நம்பி கர்ட் ரசல் தன்னோட ஒய்ஃபை அனுப்பிச்சு வைப்பாரு. அப்புறம் அவரே வண்டியை சரி பண்ணிட்டு அந்த ட்ரக் டிரைவர் சொன்ன கடைக்கு போய் பார்ப்பாரு. ஒய்ஃபு அங்கே இருக்க மாட்டாங்க. கதை இங்கே தான் சூடு பிடிக்கும். ஒய்ஃப் எங்க, யாராச்சும் கடத்தினாங்களா, உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நிறைஞ்ச படம். அஜித் தான் அந்த கர்ட் ரசல் இதை தமிழ் படமா மாதிரி பண்ணணும் அப்படின்னு அஜித்துக்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு பேக் ஸ்டோரியை கற்பனை பண்ணியிருக்காரு மகிழ் திருமேனி. இந்த ட்ரிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரிப் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம், அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, இதையெல்லாம் காமிச்சிட்டு தான் இந்த கதைக்கே வராங்க. தலை ரசிகர்களுக்கு தலையை இன்ட்ரடியூஸ் பண்ண விதம் சத்தியமா பிடிக்கல. ஏன்னா டக்குன்னு வந்துட்டாருன்னு ஒரு மாஸ் இன்ட்ரோடக்ஷன் இல்லை இல்லையா? ஆனா நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியல. சொன்ன வந்த கதையா சரியா சொல்லியிருக்காங்களா, சொல்ல வந்த கதையா? அந்த வகையில நம்மளோட மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒன்று ரொமான்டிக் கதையா எடுத்திருக்கணும், இல்ல த்ரில்லிங்கா கதையை எடுத்திருக்கணும். இவங்க ரெண்டையுமே சரியா எடுக்கல. அஜித்துக்கும் த்ரிஷாக்கும் ரொமான்ஸ் சுத்தமாவே இல்லை. நம்ம கௌதம் மேனன் படத்தை பார்த்தாவது கொஞ்சமாவது கத்துட்டு இருந்திருக்கலாம். சரி, நம்ம த்ரிஷாவா அது? பொன்னியின் செல்வன்ல பார்த்தா அதே த்ரிஷாவா அது? அடையாளமே தெரியல. நான் நடிப்புல சொல்றேன். ஒரு லவ் கெமிஸ்ட்ரியும் இல்லை. லவ் ஸ்டோரியை முன்னால சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அதுல துளி கூட கெமிஸ்ட்ரி காட்டாதது கொஞ்சம் கடுப்பு தான். அர்ஜுன், இந்த ரெஜினா கெசாண்ட்ரா, ஆரவ், பர்டிகுலர்லி ரெஜினா, இவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனா பெஸ்டா தலை தான் சூப்பரா நடிச்சிருக்காரு. இதை வாய் வார்த்தைக்காக நான் சொல்ல, நிஜமாவே மெனக்கெட்டு இருக்காரு. ஒய்ஃபு காணாம போனா ஒரு மனுஷன் என்னெல்லாம் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஆனா அவருக்கு மியூசிக் கை கொடுக்கல. பேசாம யுவன் சங்கர் ராஜாவை போட்டிருக்கலாம். ஸ்கிரீன் பிளேயும் கை கொடுக்கல. அனிருத் ரசிகர்கள் மன்னிக்கணும். அனிருத் என்னமோ சூப்பர் ஸ்டாருக்கும் தனுஷுக்கும் மட்டும்தான் நல்லா போடுறாரு அப்படின்னு எனக்கு என்னமோ தோணுது. மற்ற படத்துல எல்லாம் கொஞ்சம் ஏனோ தானோ தான் போடுறாரு. என்ன நினைக்கிறீங்க? இங்க அதே பிரேக் டவுன் கதையை தான் எடுத்திருக்காங்க. ஆனா என்னமோ உதைக்குது. அது படத்தோட ஸ்பீடா, இல்ல படத்தோட மியூசிக்கா, இல்ல சொல்ல வந்த ஸ்கிரீன் பிளேயா அப்படின்னு புரியாம நமக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. ஒண்ணுக்குள்ள ஒன்றும் ஒட்டவே இல்லை. இதே காணாம போன கதை தான் டேக்கன் 1, டேக்கன் 2, டேக்கன் 3, ரொம்ப பாப்புலரான இங்கிலீஷ் ஃபிலிம். லயாம் நீசன் நடிச்சிருக்காரு. அந்த படம் எல்லாம் கடைசி வரைக்கும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்காந்து வச்சிரும் கதை. இது நம்மள அதை செய்ய தவறிடுச்சு. நம்ம தலைக்கு ஏதாவது ஒரு பேட் லக் வந்துகிட்டே இருக்கு. ஒன்று கதாவசனம் சொதப்போம், இல்லைன்னா டைரக்ஷன்ல சொதப்போம். இங்க ஒரிஜினல் கதை, நல்ல கதை, ப்ரூவன் கதை, சக்சஸ்ஃபுல்லான கதை, பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் வேற. ஆனா அதே படத்தை நம்ம மசாலா போட்டு அரைக்கும் போது டேஸ்டா இல்லை. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த படத்தை கொண்டு போய் அசர்பைஜான்ல கொண்டு போய் வச்சுட்டாங்க. அவங்க பேசுற மொழி எல்லாம் தலை பேசி அதுக்கு சப்டைட்டில் வந்து ஒரு விறுவிறுப்பான கட்டத்துல அது டென்ஷனா குறைக்கிற மாதிரி இருக்கு. இது தமிழ்நாட்டில் கூட இந்த கதையை வச்சிருந்தா, இல்லைன்னா கேரளா, ஆந்திரா, ஒரிசா அப்படின்னு எங்கேயாவது கொண்டு போய் வச்சிருந்தாலும் ஒரு நேட்டிவிட்டி இருந்திருக்கும், நமக்கு ஒரு ஃபெமிலியரிட்டி இருந்திருக்கும். ஹீரோ ஒரு தெரியாத நாட்டில் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறத கிளவரா காட்டணும்னு டைரக்டர் நினைச்சு தேவையில்லாம ஒரு த்ரில்லரோட டென்ஷனை குறைச்சிட்டாரு.
இதுல என்ன ஓவரால் பியூட்டினா, பல டைரக்டர்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களாம். முதல்ல விக்னேஷ் சிவன் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்றதா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவரை தூக்கிட்டு வேற சில டைரக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க, முருகதாஸ் உட்பட. அதுக்கப்புறம் தான் மகிழ் திருமேனியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. தல சார், இனிமே நீங்க கதையை சூஸ் பண்ணும்போதோ நேரேஷனை சூஸ் பண்ணும்போதோ அட்டகதி தினேஷையும் பக்கத்துலேயே வச்சுங்க. சரி, பிரேக் டவுன் படத்தை காப்பி அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சுல, அப்ப முழுக்க காப்பி அடிக்க வேண்டியதானே. இதுல என்ன பியூட்டினா, டீசரை ரிலீஸ் பண்ணும்போது பாரமவுண்ட் பிக்சர்ஸ் படத்து மேல கேஸ போட்டாங்க. எங்க படத்தை காப்பி அடிக்கிறீங்க, முதல்ல எங்களுக்கு ரைட்ஸை கேட்டு வாங்கினீங்களாடான்னு கேட்கப்புறமா இவங்க முந்தி அடிச்சுக்கிட்டு போய் இல்ல நாங்க ஏற்கனவே ரீமேக் ரைட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லி சரி கட்டினதா நியூஸ் அவுட்லெட்ஸ்லாம் சொல்லுது. சரி, ரீமேக் தான் வாங்கியாச்சுல, அப்புறம் முழுக்க அடிக்க வேண்டியதானே. அதுவும் பண்ணல. வேற ஏதோ படத்துல இருந்து, இல்ல அது சொந்த சரக்கான்னு தெரியல, படத்துல 2/3 போன பிறகு 1/3 வேற மாதிரி கதை போகுது. கிளைமேக்ஸ் எல்லாம் பழைய பிரேக் டவுன் மாதிரியே இல்லை. அப்பப்போ ஃபிளாஷ்பேக் வேற. இந்த டைம் லேப்ஸ்ல காட்டுறதெல்லாம் குழப்பம் இல்லாம சொல்றது அது ஒரு தனி கலை. துப்பாக்கியில முருகதாஸ் சூப்பரா சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா ஒன்று நார்த் இந்தியன் சாப்பிடணும், இல்லை சவுத் இந்தியன் சாப்பிடணும், இல்லை தாய் ஃபுட் சாப்பிடணும். தாய் ஃபுட் சாப்பிட்டுட்டு தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு ரசமலாய் டெசர்ட் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும், சாப்பிடாத மாதிரியும் இருக்கும். ஒரு மாதிரி இன்டைஜஷன் வந்துடும். இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரேட்டிங் கொடுக்கறது ரொம்ப மனசு இடம் கொடுக்கல. ஏன்னா ஒரு டீசன்ட் த்ரில்லர் தமிழ்ல வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, இந்த மாதிரி முயற்சியெல்லாம் வரவேற்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. இதுக்கு இந்த திருமாணிக்கம் ஒரு சோஷியல் த்ரில்லர். அதை நீங்களாம் பார்த்தீங்களான்னு தெரியல. லாஸ்ட் டைம் கூட அதுக்கெல்லாம் ஒரு கமெண்ட் ஒன்று, அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோவை மறக்காம பாருங்க. தலை மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தலையவே காட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்மள மாதிரி ஆளுங்க நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தா தலை கோச்சிட்டு போயிட்டாருன்னா நமக்கே வம்பு. படம் பார்க்கலாமா அப்படின்னா பார்க்கலாம். தலையோட விடாமுயற்சினால படம் பாஸ் பண்ணுது, ஆனா டிஸ்டிங்ஷன் வாங்கல. பாஸ்ங்கிற பாஸ்கரன்ல ஒரு வசனம் வரும், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு. ஆனா இந்த விடாமுயற்சி அப்பப்ப அயற்சி.